இரவு தூங்கும்போது தோள்பட்ட வலி அதிகமாக வருதுங்களா? ஒரு பக்கம் திரும்பி படுக்க முடியாமல் இருக்கா? ஒரு பக்கம் திரும்பி படுத்தா இந்த அம்மை போடுற இடத்துல வலி இருக்கா? கையை மேலே தூக்கவே கஷ்டமாக இருக்கா? காலையில் எந்திரிச்சோடனே தோல் இறுக்கமாக இருக்குதா உங்களுக்கு? இது சாதாரண வலி கிடையாது. இது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் இன்ஃப்ளமேஷன்னால தான் வருது. ஓகேங்களா? ஷோல்டர் இன்ஃப்ளமேஷனோட ஆரம்ப கட்டமாக இருக்கலாம். பயப்படாதீங்க. 2 நிமிஷத்தில் குறைக்க உதவுற எக்ஸசைஸை இப்போ நம்ம பார்க்கலாம். தோள்பட்ட வலி அதிகமாக வர காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே பக்கமாக தூங்கிறது, தவறாக தலைவனை வச்சு படுக்கிறது, மல்லாந்து படுக்கிறப்ப பெரிய தலைவாணி வைக்கிறது, நீண்ட நேரம் வேலை பார்க்குறது, சர்க்கரை நோய், கழுத்தில் நரம்பு அழுத்தம், ஷோல்டர் ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன், இவையால் இரவு வலி அதிகமாக இருக்கும். கை தூக்க கஷ்டமாக இருக்கும். உடம்புல ட்ரெஸ் போடவே கஷ்டமாக இருக்கும். இப்படியெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதில் நம்ம இந்த நோயை நல்லாவே சரி பண்ண முடியும். இதுக்கு பேர் பெண்டுலார் எக்ஸசைஸ். ஒரு மேசையை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு டேபிளை பிடிச்சிட்டு தளர்வாக மேலேயும் கீழேயும் இப்படி உள்ளேயும் வெளியிலையும் கொண்டு போகிறது, இப்படி முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு வர்றது, முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு வர்றது, இப்படி கிளாக் வைஸ் 10 தடவை சுற்றுறது, ஆன்டி கிளாக் வைஸ் 10 தடவை சுற்றுறது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் குறையும், ரத்த ஓட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இரவில் இருக்கிற இந்த வலி குறைய இது ரொம்ப உதவியாக இருக்கும். தோள்பட்ட வலி இரவில் அதிகமாக வந்தால் அதை இக்னோர் பண்ணிடாதீங்க. ஆரம்பத்திலேயே அதை சரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரோசன் ஷோல்டர் வராமல் நம்ம தடுக்க முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.